எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம ஃபர்ஸ்ட் தங்கத்துல இருந்து ஆரம்பிப்போங்க. தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 2வது நாளா விலை இறங்கிருக்குங்க. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ரூ. 90 விலை இறங்கியிருக்கு. 10,510. அடுத்து அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று நெகட்டிவா தாங்க இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா ஜெரோம் பவல் அவர்கள் ரேட் கட் பண்றப்ப யோசிச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. தென் ஓவர் வேல்யூட் அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் தொடர்ந்து சரியுதுங்க. நேற்று 88.85 வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி 88.62 இந்திய ரூபாயா இருக்கு. ஸோ ரூபாய் வீழ்ச்சி அடைய அடைய எஃப்ஐஐ செல்லிங்ஸும் ஒரு சைடு அக்ரஸிவா போயிட்டு இருக்குங்க. நேத்தும் எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. 2425 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்என்டியும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் கை கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவிலேயே 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ரெடி பண்றதுக்காக. இதுக்காக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பாசிபிள் பிட்ரா இருக்கிறாங்க 15,000 crore ப்ரோக்ராமுங்க. ஸோ பாசிபிள் ப்ரப்போசலை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ரெடி பண்றதுக்கு பெரும்பாலும் ஹெச்ஏஎல் தான் இதை ரெடி பண்ணுவாங்க. இப்போ எல்என்டியும் பெல்லும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்என்டி இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்ச் தாங்க. பட் பெல்லு காஸ்ட்லி 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து ஒமாக்சி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கூட ஒரு டைப் போட்டிருக்காங்க. இந்த டைப் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் ஹோட்டல்ஸ் செட்டப் பண்றதுக்குங்க. ஸோ இந்த டைப் மூலமா இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு கேட்வே பிராண்டு கீழே ஒரு 140 கீஸ் வந்து ஆட் ஆகும். இது இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து 2வது அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து புதுசா ஒரு ஹோட்டலுக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல தாஜ் பிராண்டு கீழே விசாகப்பட்டினத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இதுதாங்க. அடுத்து ராண்டிசன் ஹோட்டல் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் 8 months ஆஃப் 2025 ஜனவரில இருந்து ஆகஸ்ட் 2025க்குள்ள 10 நியூ ஹோட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக 2025ல அடிஷனலா ஃபியூ ஹோட்டல்ஸ் வந்து ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோக்கஸ் என்னவா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 200 ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ராண்டிசன் குரூப்புக்கு. அவங்க வந்து குளோபல் பிளேயருங்க. அக்ராஸ் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா 1580 ஹோட்டல்ஸ் இருக்கு 100+ கண்ட்ரீஸ்ல. அடுத்து ரிலையன்ஸ் ரீட்டைல் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுவோம் ஒரு 60 ஏக்கர்ல. இதுக்காக ஒரு 1156 கோடி நாங்க முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதலீடு மூலமா அடுத்த 5 வருஷத்துல ஒரு 2000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது எப்படி இருக்குமா, மல்டி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா இருக்கும். அதாவது பிஸ்கட்ஸ், ஸ்பைசஸ், ஆட்டா, எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் மோர் எல்லாமே வந்து ஒரே ஃபெசிலிட்டிலேயே ரெடி பண்ற மாதிரி நாங்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முருகப்பா குரூப்ல இருக்கிற மோட்ரா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து புதுசா எலக்ட்ரிக் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஹரியானால. இவங்க இனாகிரேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபெசிலிட்டியில ஒரு வருஷத்துக்கு 6000 எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்ரா எலக்ட்ரிக் இப்ப இனாகிரேட் பண்ணிருக்கிற இந்த ஃபெசிலிட்டிலேயே ஃபியூச்சர்ல ஸ்கேல் அப் பண்ண முடியும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 7500 வரைக்கும் கூட எலக்ட்ரிக் ட்ரக்ஸை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட எம்டி சிஇஓ ராகவேந்திரா அவர்கள் எங்களுடைய டார்கெட் வந்து இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை 80க்கு கொண்டு போகணும். எப்போ அப்படின்னா மார்ச் 2027 அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 70 கிட்ட இருக்கு. ஸோ அடுத்த வருஷத்துலயோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் மிட்லயோ நாங்க கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவை 80க்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோன்னு என்னன்னு பார்ப்போமே. பேங்க்குக்கு டெபாசிட்ஸ் வரும். ஸோ வர டெபாசிட்ஸ்ல எவ்வளவு இவங்க லோனா கொடுக்குறாங்க, இதுதாங்க வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 100 ரூபாய் டெபாசிட் வருது அப்படின்னா இப்ப கர்நாடகா பேங்க் அதுல இருந்து 70 ரூபாய் எடுத்து லோனா கொடுக்குறாங்க. இதை வந்து நாங்க 80 ரூபாவா கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மற்ற பேங்க் நம்ம கன்சிடர் பண்ற மற்ற பேங்க் எல்லாம் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஒரு 82% பக்கமா இருக்குங்க. சவுத் இந்தியன் பேங்க் ஒரு 77-78% இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 94% பக்கமா இருக்கு. சரி, இதுக்கு ஆப்டிமல் எந்த ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 85 to 90, அதாவது 80ஸ்ல இருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் வி வைத்தியநாதன் அவர்கள் டார்கெட்டாவே செட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ நாங்க 80ஸ்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ இதுல கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்பயுமே எல்லாமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு. இதுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் பிரைஸ் டு புக் 1.5க்கு ரொம்ப நியரா வந்திருக்கு. 72 or 73 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது.
அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்றது அக்டோபர் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போறது எப்படியோ உறுதி ஆயிடுச்சுங்க. இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த சைபர் அட்டாக் எகெயின்ஸ்டா கம்பெனி எந்த இன்சூரன்ஸும் எடுக்கல அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ லாஸ் அப்படின்றது அதிகமா இருக்குங்க. எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் 25ல ஜேஎல்ஆரோட ப்ராஃபிட் எவ்வளவு இருந்ததோ அதை விட லாஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிபிசி அவங்களோட ரிப்போர்ட்ல லாஸ் எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 50 மில்லியன் யூரோஸ் வந்து லாஸ் ஆகலாம் ஜேஎல்ஆருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆபரேஷன் ஹால்ட் ஆனதுனால. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா, சமீபத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் குறைச்சாங்க இல்லையா, அதாவது 18% இருந்து 0ன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா. இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன்னால இந்த சேல்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்றது சர்ஜ் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய என்கொயரிஸ் வருது, பட் ப்ராடக்ட் சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹரி பண்ணி கன்சியூமர்ஸ் யாருமே வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. இது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், இது லாங் டேர்ம் பெட்டுங்க. ஸோ போக போக தான் இது கூடும். பட் நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஎம்ஐ ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு ஐபோனோ இல்லை ராயல் என்ஃபீல்டோ வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுற அளவுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது இல்லையோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் தென் ஹெட்டீரோ லேப், இவங்க ரெண்டு பேரும் செப்பரேட்டா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஜீலீட் சயின்சஸ் டெவலப் பண்ண ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் ட்ரக்குங்க, லினா கேபிர் அப்படின்ற ட்ரக். அந்த ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷனை ரெடி பண்ணி 120 லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஒரு வருஷத்துக்கு $40 அப்படின்ற மேனிக்கு. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு $40. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஹெட்டீரோ லேப் 2027ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லுபின் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியுடைய ஏஎன்டிஏ ஹெச்ஐவி ட்ரக்குக்கு யூஎஸ்எஃப்டிஏ டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. இது லுபின்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ அப்ரூவல் கிடைச்ச இந்த ட்ரக் வந்து அவங்க எங்க ரெடி பண்ண போறாங்க அப்படின்னா, நாக்பூர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ரெடி பண்றதா தெரியுதுங்க. அடுத்து இந்தியாவுடைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபினான்ஷியல் 26ல, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 193% ஏறி இருக்குங்க. குறிப்பா ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் இந்தியாவில இருந்து யூஎஸ்ஏக்கு. அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க, 256 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர். எதுக்கு அப்படின்னா, சீம்லெஸ் பைப்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்குங்க. என்ன கம்பெனி அப்படின்னு அவங்க சொல்லல. மகாராஷ்டிரா சீம்லெஸ் பொறுத்த வரைக்கும் அது ஜிண்டால் குரூப் கம்பெனி தாங்க. சமீபத்தில் இந்தியாவுடைய ஆன்டி ட்ரஸ்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ரைடு போயிருக்காங்க, ஜிண்டால்ஸா தென் மகாராஷ்டிரா சீம்லெஸ் ரெண்டு நிறுவனத்திலையுமே. குறிப்பா இந்த ரெண்டு நிறுவனங்கள்லயும் ரைட் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பிட்டிங் ஆஃப் சர்டன் டெண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆக்சோ நோபல் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனில மோர்கன் ஸ்டான்லி தென் கோல்ட்மேன் சாக்ஸ் ரெண்டு பேருமே ஒரு 5% ஸ்டேக் எடுத்திருக்காங்க, ஒரு 765 கோடி ரூபாய்க்கு. சரி, இந்த 5% ஸ்டேக்கை யார் ஆப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆக்சோ நோபல் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர் குரூப் இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆப்லோட் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், டாடா ஸ்டீல்ல கன்சிடர் பண்ணலாமா, அதுவும் பல்கா உள்ள போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இப்போ ஓவர் வேல்யூட் சைடு இருக்குங்க. உங்களுக்கு பல்கா உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 108 to 110 அந்த ரேஞ்சுக்குள்ள வர்றப்ப நீங்க பல்கா என்டர் ஆகலாம். பட் நான் எப்பொழுதுமே 1, 2, 5, 10 தான், பல்கா எதுலையுமே உள்ள போகவே மாட்டேன். அடுத்து எடுலஸ் பினான்சியல் சர்வீசஸ் உடைய பாண்ட் வந்து அப்ஸ்டாக்ஸ்ல விசிபிளா இருக்கு, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் பெரும்பாலும் ஏஏ ரேட்டிங்க்கு மேல இருக்கிற பாண்ட் தாங்க கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு மேல ஏ ரேட்டிங் உள்ளதை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கன்சிடர் பண்ணலாங்க. அடுத்து டிசிஎஸ் வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசிஎஸ் கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு. பட் நமக்கு டிசிஎஸ் விட விப்ரோ கம்மியான பிரைஸ்ல கம்மியான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம விப்ரோவை பாக்குறோம். எதுலையுமே பல்கா உள்ள என்டர் ஆகுறது ரிஸ்க் தாங்க, குறிப்பா ஐடி ரிஸ்க். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு புக் 2.8 times இருக்குங்க. 2 timesக்கு கீழே வந்தா பார்ப்போம் பிரைஸ் டு புக், வரலன்னா விட்டுறது நல்லது. அடுத்து சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 1ங்க. நம்ம டெட் டு ஈக்விட்டி 0.1க்கு கீழே இருந்தால் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு சரி வராது. அடுத்து ஹேக்ஸ்பேர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. டெட் டு கம்மியாக தான் இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கீழே இறங்கி வரட்டும், 25 times earnings கீழே வந்தா பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஓவர் வேல்யூலாம் கிடையாதுங்க. அடுத்து நியூஜென் சாஃப்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட கம்பெனி 4% மேல ஏறி இருந்த மாதிரி காலையில பார்த்தேன். 40 times earningsங்க. கடன்லாம் இருக்காது, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பட் ஓவர் வேல்யூ தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து மிக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 120 times earningsங்க. ரொம்ப 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 காஸ்ட்லி.
அடுத்த ஒரு நண்பர் வந்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தானே இருக்கு, ஏன் அட்லீஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல கூட அதை நீங்க ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இன்னமும் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதனாலதான் நான் அதை வாட்ச் லிஸ்ட்ல கூட ஆட் பண்ணல. அது போக எஃப்எம்சிஜில லார்ஜ் கேப்ல எனக்கு ஐடிசி இருக்கு. ஜோதி லேப்ஸ் ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனிங்க. அது ஒரு மிட் சைஸ் கம்பெனி கூட கிடையாது. ஸ்மால் சைஸ்ல இருந்து மிட் சைஸ் நோக்கி போயிட்டு இருக்கிற கம்பெனி. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. கீழே இறங்கி வரும், வர்றப்ப பாத்துக்கலாம். 52 வீக் லோ தான், அவசரப்பட தேவையில்லை. அப்படி உடனே மேல அப்படியே போயிடுச்சு அப்படின்னாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்து எஸ்டிஎல் நெட்வொர்க்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பெரும்பாலும் நெட்வொர்க்ஸ் அப்படின்னாலே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அது போக வேல்யூவேஷனும் இதுல ஜாஸ்தி. தென் ப்ரொமோட்டரும் யார் அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும், பட் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குங்க. டாடா குரூப் பேக்கப் பண்றாங்க. இருந்தாலும் டாடா குரூப்பாவே இருந்தாலும் நெட்வொர்க்ஸ், டெலிகம்யூனிகேஷன் அதெல்லாம் வந்து நான் உள்ள போக மாட்டேன். அது போக 59 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரீசன்ட் குவார்டர்ஸ்ல ப்ராஃபிட்ஸ் காட்டல, அதனால வேல்யூவேஷன் அதிகமான மாதிரி தெரியுது. ஏற்கனவே நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்க, ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே வந்துருச்சு, நீங்க கன்சிடர் பண்ண ரேஞ்சில இருந்து அப்படின்னா ஆவரேஜ் பண்ணலாம். அதுக்கு இது சரியான டைம். அடுத்து கான்பிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.58 பக்கமா இருக்குங்க. இதை கன்சிடர் பண்றதுக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி, கோல் இந்தியா, ஐஓசி எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். கான்பிடன்ஸ் பெட்ரோலியம் விட இது எல்லாமே சீப்பா இருக்கு. அடுத்து நிப்பான் இந்தியா கோல்ட் பீஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.8 இருக்குங்க. நம்ம டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு 0.4 தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ டாடா கோல்டு மாதிரி 2 டைம்ஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு நிப்பான் கோல்டு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 டைம்ஸ் தான் இருக்கும். அடுத்து கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டை வந்து டிவைடெண்டுக்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் வேணும் அப்படின்னா பாண்டை கன்சிடர் பண்றது பெஸ்ட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் கேபிட்டல் இன்ஃப்ரா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 குவார்டரா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைடெண்ட்காக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியை வந்து சூஸ் பண்றது எனக்கு சரியான சாய்ஸா தெரியல. பிஜி இன்வீட் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதுலயும் டிவிடெண்ட் பே அவுட் இருக்கு, நல்ல ஈல்டும் இருக்கு. ஸோ பிஜி இன்வீட்டை பார்க்கலாம், இல்ல பாண்டை பார்க்கலாம். கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்றதுக்கு இது என்னுடைய வியூ. அடுத்து லுபின் பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.3க்கு பக்கமா இருக்குங்க. 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வெல் பிலோ த த்ரெஷ்ஹோல்டு தான் இருக்கு. பட் பர்சனலா நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா டெட் ஃப்ரீ ஃபார்மா கம்பெனிஸ் நம்மளுக்கு இருக்கு, அதனால நான் லுபினை கன்சிடர் பண்றது இல்லை. 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கிற சிப்லாவே டெட் ஃப்ரீ தான். அடுத்து எஸ்கார்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. எஸ்கார்ட்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் 1 மந்த்ல, அதாவது ஜிஎஸ்டி ரேட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 to 5% மேல ஏறி இருக்கு. அதுக்கு முன்னாடி 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும். கீழே வர்றப்ப எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ்கார்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால எஸ்கார்ட்ஸோ இல்லை அசோக் லைலாண்டோ இல்லை வேற ஏதோ ஆட்டோ கம்பெனிஸோ எனக்கு கன்சிடர் பண்ணணும்னு தோணலை. அதனால தொடர்ந்து டாடா மோட்டார்ஸை நான் கன்சிடர் பண்றேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.